சற்று முன் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த விஜயதாரணி, பாஜகவுக்கு விழுந்த மரண அடி, கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழக அரசியல் என்பது தற்போது பரபரப்பாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் அடுத்த 2-3 மாதங்கள் இன்னமும் பரபரப்பாகத்தான் செல்ல போகிறது. அதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறது. எனவே தமிழக அரசியல் என்பது தற்போது சூடு பிடித்து விட்டது. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் அதனுடைய கூட்டணிகளை வலுவாக மாற்றி வருகிறது. அதே போல திராவிட கட்சிகளுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் விஜயின் கட்சியோ அரசியல் செயல்பாடுகள் இல்லாமல் சைலண்டாகவே இருந்து வருகிறது. இதை தவிர்த்து சீமான் அவ்வப்போது நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்து கட்சி இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு காட்டி வருகிறார். இப்படியாக தமிழக அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய செயல்பாடுகளை வெளிக்காட்டி வருகிறது. ஆனாலும் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையே சரியான போட்டி இருக்கும் என்று பார்த்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டிகள் இருக்க போகிறது. மற்றபடி விஜயின் கட்சி ஓரளவுக்கு சுமாரான வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சீமான் கட்சியை எடுத்துக்கொண்டால் விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு சீமானின் வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியுள்ளது. இந்த முறை சீமானின் கட்சி 5% வாக்குகளை பெற்றாலே அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும். எனவே சீமான் மற்றும் விஜய் போன்றவர்களின் அரசியல் என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னணி ரேஸில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது திமுகவின் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட்டணி கட்சிகளை விட்டுவிடாமல் பாதுகாத்து வருகிறது. குறிப்பாக விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகள் திமுகவில் இருந்து விலகாத அளவுக்கு திமுக தலைமை பார்த்து கொண்டது. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தலைவலி என்னவென்றால் அது இந்த காங்கிரஸ் கட்சி தான். இப்போது வரை 100% உறுதியாக திமுக கூட்டணியில் நீடிக்கப் போகிறது என்பதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் யூகிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி விஜயின் கட்சியை நோக்கி செல்வதற்கு தற்போதும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வப்போது விஜயின் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று காங்கிரஸ் அழுத்தமாக கூறி வந்தாலும் திடீரென காங்கிரஸ் தலைவர்கள் மாற்றி பேசி வருகின்றனர். எனவே காங்கிரஸ் மேலிடம் அதிகாரப்பூர்வமாக எப்போது கூட்டணியை அறிவிக்கிறதோ அதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியில்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த பக்கம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் இந்த முறை அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார். இதுவரை அதிமுக ஓட்டுகளை நிறைய தொகுதிகளில் பிரித்து வந்தவர்தான் டிடிவி தினகரன். ஆனால் இப்போது இவரும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டதால் இதுவரை சிதறி கிடந்த அதிமுக வாக்குகள் ஓரளவுக்கு ஒன்றாக சேர்ந்து விட்டது. அது மட்டுமில்லாமல் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்து வருகிறது. என்னதான் பாஜகவுக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி இல்லை என்று கூறினாலும் கூட குறைந்த அளவிலான வாக்கு சதவீதம் தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே அந்த வாக்குகளும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு சென்றுவிடும். அப்படி பார்த்தால் கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த முறை அதிமுக கூட்டணி என்பது மிகவும் வலுவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த அளவுக்கு பலமாக இருக்கும் அதிமுக கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் இப்போது இருக்கும் கூட்டணி கட்சிகளை திமுக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல திமுகவுக்கு இன்னொரு மிகப்பெரிய லாபமாக ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நோக்கி வர இருக்கிறார். அதற்கான பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் தரப்பு திமுகவின் முக்கிய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக
திமுக கூட்டணியில் இணைவதற்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென திமுகவுக்கு மற்றொரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதாவது திமுக கூட்டணியில் தற்போது விஜயதாரணி அவர்கள் இணைய இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜயதாரணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர். அப்படி இருந்த இவர் 2 வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இவருடைய தமிழக அரசியல் என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட என்ன காரணமோ தெரியவில்லை, இவரை பாஜக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனாலேயே தற்போது விஜயதாரணி அவர்கள் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து பாஜக தரப்பு விஜயதாரணியை புறக்கணித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மகளிர் கூட்டங்களுக்கு கூட பாஜகவினர் விஜயதாரணியை புறக்கணித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக இருந்த காங்கிரஸில் இருந்து பிரிந்து பாஜகவுக்கு வந்தால் இங்கு அதைவிட மோசமாக இருக்கிறது என்பதை தாமதமாக புரிந்து கொண்ட விஜயதாரணி அவர்கள் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இது குறித்து ஏற்கனவே திமுக மூத்த தலைவர்களிடம் விஜயதாரணி பேசி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணியின் வெற்றியை தமிழகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயதாரணிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட இவர் நிற்கும் தொகுதியில் இவர் எளிதாக வென்றுவிடக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இவருக்கு இருக்கிறது. அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இவர் இருந்தபோது வெளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நின்று தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தவர்தான் இவர். எனவே அந்த தொகுதியில் இவர் திமுக கூட்டணி சார்பாக நின்றார் என்றால் கண்டிப்பாக இவரை வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணியில் எப்பேற்பட்ட தலைவர்கள் நின்றாலும் அந்த இடத்தில் விஜயதாரணி வென்று காட்டுவார். விஜயதாரணிக்கு அப்படி ஒரு ஆதரவு என்பது வெளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸில் இருந்து பிரிந்துதான் பாஜகவில் இவர் இணைந்தார். அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய முடிவை எடுத்துவிட்டு இப்போது மீண்டும் பாஜகவில் இருந்து இவர் விலகுகிறார் என்றால் அது பாஜக மீதான பார்வையை தமிழக மக்களிடம் மோசமாக மாற்றிவிடும். ஏற்கனவே தமிழகத்தில் பாஜகவை தமிழக மக்கள் மோசமாகத்தான் பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜயதாரணியும் பாஜகவில் இருந்து விலகிவிட்டார் என்றால் கண்டிப்பாக பொதுமக்களின் பார்வையில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துவிடும். அதே சமயம் இவர் திமுகவில் இணைகிறார் என்றால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய லாபமாக அமைந்துவிடும். மேலும் இவரை தொடர்ந்து தேமுதிக கட்சியும் திமுகவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையும் கூட கடந்த 4 நாட்களாக தீவிரமாக நடந்து வருகிறது. அதுவும் தேமுதிக கட்சியின் முக்கிய அங்கமாக இருக்கும் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் அவர்கள் கடந்த 4 நாட்களாக திமுக தலைவர்களின் வீடுகளுக்கு அடிக்கடி வந்து போவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜயதாரணி அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருகிறார் என்றால் அது திமுகவுக்கு உண்மையிலேயே பலமாக மாறுமா என்பது பற்றியும் தேமுதிக ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நோக்கி வருவது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.